ஹாய் எவ்ரிவன். நேற்று டிஎன் செட்டுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாங்க. என்னென்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம்முக்குமே உமன் ரிசர்வேஷனும் கொடுக்க சொல்லி வந்துருத்தோம்னா ஆர்டரு. அது சம்மந்தமாக ஒரு ஜிஓ சொல்லியிருந்தாங்க. லைக் ஜிஓ 163 18/7/2025 ரிலீஸ் ஆன ஜிஓ. ஸோ அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, இது ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு ரிசல்ட்டு, இந்த கேசஸோட டீட்டெயிலு, ப்ளஸ் வந்து இந்த மொத்தமாக வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷனில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஜிஓ வந்து கிளியராக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்பவே வந்து உங்களுக்கு இந்த 3 ஜிஓவுமே உள்ளே இன்டர்னலாக கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த 3 ஜிஓ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தான் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அண்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன் டிஎன் செட்டுக்கு ரிசல்ட்டுக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நேற்று வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஜியோவில் டீட்டெயில்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து ஜியோ வந்து மொத்தம் 3 ஜியோ கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஜியோவில் ஜியோ நம்பர் 82 2021 வந்த ஜியோ. இது ஒன்றுமே இல்லை, 2010 வந்து பிஎஸ்டிஎம்கான ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பிஎஸ்டிஎம் ரெசல்யூஷன் வந்து அந்த ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னா அந்த குவாலிஃபிகேஷனை மட்டும் தமிழ் மீடியத்தில் படித்தா போதுன்னு இருக்கும். அதுக்கடுத்து வந்து அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம், பர்டிகுலராக அந்த டிகிரி மட்டும் வந்துட்டுனா தமிழ் மீடியம் வச்சுட்டு ரிசர்வேஷன் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 2020 ஒரு கேஸ் ஆச்சு மதுரை ஹைகோர்ட்டில். அதில் கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ஜியோ வர்றதுக்கு வழிவகுத்துது. இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10வது அப்படின்னா நீங்கள் 1 to 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12வது அப்படின்னா நீங்கள் 1 to 12வது வரைக்கும் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. டிப்ளமோனா டிப்ளமோ வரைக்கும் 1 to up to டிப்ளமோ வரைக்கும் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணது தான் இந்த ஜிஓ. இந்த கேஸோட அடிப்படையில் தான் 80/2025/2020 கேஸோட அடிப்படையில் தான் இப்போ ஒரு குவாலிஃபிகேஷன் எம்ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாஸ்டர் டிகிரின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப் டு மாஸ்டர் டிகிரி வரைக்கும். அதுதான் இப்போ நம்ம செட்டுக்கான குவாலிஃபிகேஷனு. நீங்கள் வந்து இப்போ நம்ம இங்கே லாஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியானது முதுகலை பட்டப்படிப்பாக இருப்பின் 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பினை தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் 1 to up to மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும். இதுதான் 10 செட்டோட குவாலிஃபிகேஷனு. ஸோ நீங்கள் 1வதுலேருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? முழுவதுமாக இதில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜிஓவில் இது தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. 1 to 9 வகுப்பு வரை பள்ளிக்கு செல்லாமல் 10வது தேர்வு தேர்ச்சி அதாவது தனித்தேர்வர்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஜிஓவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிஓ தான் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த கல்வித் தகுதியில் மட்டுமே மற்றும் தமிழ் பாடத்தில் வேறு பாடத்திலும் வந்து பட்டம் பெற்றவர்களை தமிழாசிரியர் நியமனம் செய்யக்கூடாது என்பதற்கான திருத்தங்களை மேற்கொள்ள தொடர்பாக பள்ளிக்கல்வி மற்றும் மேற்கல்வி நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அடுத்த ஜிஓ வந்து இது வந்து ஃபார்மெட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மெட்டு பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து அடுத்த ஜிஓ வந்து பார்த்துட்டுனா 2025 15/4 வந்தது. ஓகேங்களா? இந்த 15/4 வந்த ஜிஓ வந்து ஒரு கேஸை பேஸ் பண்ணி தான் வந்து வந்தது. என்னென்னா அந்த கேஸும் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 4129 அந்த 2282 இது வந்து தனித்தேர்வர்கள் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ தனித்தேர்வர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாகவே பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ இந்த ஜிஓ படி என்ன அப்படின்னா, நீங்கள் 1வது படிக்கல, டேரெக்டாக 2வது வந்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழே சேர்ந்துருக்கீங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். நம்ம வந்து 5வது 6வது படிக்கவே இல்லை, ஆனால் 7வது 8வது வந்து 7வது 8வதுலேருந்தோ இல்லை 8வதுலேருந்தோ வந்து ஆர்டிஐ கீழே ஆர்டிஇ கீழே வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள்னு சொல்லி இந்த ஜிஓவில் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல வந்து தனித்தேர்வராக இருந்தீங்க அப்படின்னா, தனித்தேர்வர்னா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் சர்டிஃபிகேட்டில் ப்ரைவேட் கேண்டிடேட்னு வந்தாவே நீங்கள் எலிஜிபிள்னு இருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து தனித்தேர்வராக இருந்தாலும் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள்.
அதாவது எந்த கண்டிஷன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முதல்ல வந்து என்ன அப்படின்னா வெளி மாநிலத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கே வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்காது. இப்போ என்னென்னா நீங்கள் வெளி மாநிலத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கணும். ப்ளஸ் இங்கே வந்து தமிழ் மீடியத்தில் அதே கன்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் இப்போ பள்ளிக்கு போகிறாங்க, போயிட்டு வந்தோம்னா 10வது இல்லை வந்து 11வது ஃபெயில் ஆகிட்டு இப்போ ஃபெயில் ஆனவங்க வந்து மறுதேர்வு எழுதுகிறப்ப தனித்தேர்வராக தான் எழுதுவாங்க. அப்படி தனித்தேர்வராக எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன வந்து சர்டிஃபிகேட் வச்சா வந்து இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஜிஓலி இதுதான். இப்போ 20 விழுக்காடுக்கான முன்னுரிமைக்கு ஒதுக்கீடானது நேரடி பணி நியமனத்திற்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஜிஓவில் சொல்லியிருக்காங்க. 15 நாளில் வந்து ஜிஓ இதையும் நம்மளோட இதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதில் ஃபார்மேட் வந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதுக்கு அடுத்து வந்து வந்துட்டிங்கன்னா இதுதான் வந்து செட்டுக்கான ஜிஓ. இந்த செட் இப்போ மேலே சொன்ன 2ல் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் இந்த பிஎஸ்டிஎம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து செட்டுக்கான ஜிஓ. இந்த செட்டுக்கான ஜிஓவில் வந்து உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஓ பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜிஓ வந்து இப்போ அந்த நமக்கு வந்து எழுந்து நம்ம மார்ச் மாதமே எழுதிட்டோம். இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆனோன்னையுமே செட்டில் இருந்து லெட்ரு போனது வந்து 22/4/2025 இதுக்கு போயிடுச்சு, செக்ரட்டரியேட்டுக்கு போயிடுச்சு. அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த நம்பரில் 22/4/2025 வந்து ஒத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு எங்கே போயிருக்குது, நம்ம செக்ரட்டரியேட்டுக்கு வந்து லெட்ரு போயிடுச்சு. 22/4 இப்போ வரைக்கும் வந்து ஜிஓ போடுறதுக்கு டிலே ஆகிருக்கு. ஸோ இது கவர்மெண்ட் வந்து டெசிஷன் எடுத்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது நல்ல ஒரு டெசிஷன் தான். இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஜிஓவில் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஜிஓவில் ஜிஓ நம்பர் 278 என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டிஎன் செட்டை நடத்த வேண்டிய நோடல் ஏஜென்சி 24 to 27 வரைக்கும் இது டிஆர்பி தான் கண்டக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் வந்து டிஆர்பி வந்து 6/3/7/3/8/3/9/3 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் கம்யூனல் ரிசர்வேஷன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணுது as per இது UGC guidance. However, reservation for women and persons studied in the Tamil medium category have not been followed in the declaration of result for the state eligibility test. ஓகேவா. இதை வந்து இப்போ வந்து என்னன்னா இப்போ வரைக்கும் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா the government after careful consideration have decided to extend reservation for reservation for women and person studied in the Tamil medium in state eligibility test, including the state eligibilities 2024 conducted by the teacher recruitment board in accordance with the existing procedure. ஓகேங்களா. என்ன அப்படின்னா இவங்க இப்போ இந்த ஜிஓ படி என்ன ஆச்சுன்னா டிஎன் செட் எக்ஸாமில் உமன்ஸ் அண்டு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனு அதாவது 2024 செட்லேருந்து இனிமேல் நடக்க போகிற எல்லா செட்டுக்கும் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனும் உமன்ஸ் ரிசர்வேஷனும் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஜிஓ தான் வந்து 163 நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜிஓ நம்பர் 163 18/7/2025 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஜிஓ பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்மளோட டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வந்துட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா. இது வந்து வெதர் பிரின்சிபல் இதெல்லாம் சைன் பண்ணிக்கிறாங்களான்னு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா ஒன்லி டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் தருவாங்க. ஸோ டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மட்டும் தரங்காட்டி என்ன இஷ்யூ அப்படின்னா அதில் சைனாக இருக்கும், அது டிஜிட்டல் தான் சைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் அங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டும் இங்கே அலௌடு இல்லை, நம்மளுக்கு வந்து சைன் பண்ணல சீல் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த ஏரியாவில் டேபில் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கனாலும் அலௌடு தான். ஏன்னா இதே இஷ்யூ வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து அப்ளை பண்ணுறப்ப கேட்டப்போ இதே தான் சொன்னாங்க. டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அலௌடு தான். டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில் கொடுக்குறப்ப அங்கே எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த டவுட் வரும். ஓகேங்களா. அதுதான் கிளாரிஃபை பண்ணேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக வந்து இல்லை ரிசல்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான ரிப்ளை வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரப்போகிற டிஎன் செட்டில் உமன்ஸ் அண்டு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருக்குது. இனிமேல் நடக்க போகிற எல்லா செட்லையும் இதுதான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இவ்வளோ தான் கண்டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா.
ஸோ ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.